சங்கீதம் 121 ஆமென். இந்த மாதம் 1 காலையில் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனங்கள். அல்லேலூயா. மார்ச் மாதம் 1 காலை பொழுதுல ஆண்டவர் சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக என்னுடைய கண்களை ஏறெடுப்போம். ஆமென். அல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றார், முன்கூட்டியே சொல்றார், உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு மேலாக உன் கண்களை ஏறெடுங்க. முதலாவதாக நம்மளுடைய கண்களை ஏறெடுக்கணும், ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுக்கணும். ஆமென். வசனத்தை மாத்திரம் படிச்சா பத்தாது. அவன் தேவன் சொல்ற, அந்த மாதத்துல 1 தொடங்கணுட்டி, இந்த மாதம் முடியறதுக்குள்ளாக உனக்கு நன்மை நடக்கணும். அல்லது நடக்கும்னா எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு மேலாக என்னுடைய கண்களை ஏறெடுக்க. முதலாவதாக உன்னுடைய கண்களை ஏறெடுக்கும் போது தேவன் சொல்ற, அந்த வானத்தை உண்டாக்குன கர்த்தர் இடத்துலருந்து உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இந்த மாதத்துல நல்ல ஒத்தாசைகள் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு மேலாக என் கண்களை ஏறெடுப்பேன். அது எனக்கு ஒத்தாசை, அடுத்தவங்களுக்கு இல்லை, எனக்கு ஒத்தாசை. இந்த மாதத்துல அதான் ஆண்டவர் சொல்றாங்க, உனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு மேலாக உன் கண்களை நல்லா உத்து கவனிச்சு ஆண்டவரை நோக்கி பாருங்க. பரிசுத்த ஆவியானவரை நல்லா நோக்கி பாருங்க. அவரை தைரியமா பாருங்க. அவரை ஏனதானு பார்க்காதபடி உண்மையிலே அவரை நீங்க உண்மையிலே நல்லா கவனிச்சு உத்து கவனிச்சு, என்னுடைய கண்கள் அவரை ஏறெடுத்தா நமக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும். ஆமென். அவளுடைய கண்கள் அவரை ஏறெடுக்காம மற்ற காரியங்கள் எல்லாத்தையும் நம்மளுடைய கண்கள் ஏறெடுத்து பார்த்தா நமக்கு எந்த காரியமும் நடக்க போறது கிடையாது. நீங்க அதை வெட்டி சிறக்க முடியாது. அப்ப எனக்கு ஒத்தாசை பருவதங்களுக்கு மேலாக இந்த மாதத்துல மார்ச் மாதம் 1 ஏதோ ஒத்தாசை அனுப்ப போறார். நமக்கு தேவன் ஒரு ஒத்தாசை அனுப்புவாராமே. இந்த 3 மாத காலங்களாக, 2 மாத காலங்களாக ஒருவேளை நமக்கு பலவீனம் இல்லாததே ஒத்தாசை தான். புரியுதா உங்களுக்கு? ஒருவேளை கஷ்டப்படாமல் இருந்ததே ஒத்தாசத்தான். நல்லா சாப்பிட்டதே ஒத்தாசத்தான். நல்ல நமக்கு பண தேவைகளை சந்திச்சதே நமக்கு ஒரு ஒத்தாசத்தான். ஆமென். அப்போ அந்த ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு மேலாக என்னுடைய கண்களை நான் ஏறெடுப்பேன். என் கண்களை நான் என்ன செய்ய போறேன்? ஏறெடுக்க போறேன். அப்போ இன்னைக்கு ஒரு மாற்றத்தோடு இந்த இடத்துல இருந்து போங்க. என் கண்களை நான் ஆண்டவருக்கு நேராக ஏறெடுக்க போறேன். நான் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க போறேன். உலகத்துல யாரையும் நீ நோக்கி பார்ப்பது அல்ல. எந்த ஒரு மனிதனா இருக்கட்டும், மனுஷியா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கும் எனக்கும் இருக்க உறவோட ஆண்டவருக்கும் எனக்கு ஒரு உறவை நான் ரெடி பண்ணி கொள்ளுகிறேன். அவருக்கு எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறேன். எனக்கும் அவருக்கு ஒரு உடன்படிக்கை ஆயத்தம் பண்ணி கொள்ளுகிறேன். எனக்கும் அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏற்படுத்தி கொள்ளுகிறேன். எனக்கும் அவருக்கு உள்ள ஐக்கியத்தை ஏற்படுத்தி கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யணும்? என் கண்கள் அவருடைய கண்களா மாறட்டும்னு சொல்லுங்க. என் கண்கள் அவருடைய கண்களா